ஜாதியை கலந்து சமத்துவத்தை நிலைநாட்டு, வேற்றுமையை உடைத்தெறிந்து ஒற்றுமையை உருவாக்கு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றத்தையும் மாற்றி காட்டக்கூடிய உயரிய சக்தி, அரிய சக்தி, மாபெரும் சக்தி இளைஞர் சக்தி. எனவேதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமாக இருக்கலாம், இளைஞர் சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களை எங்களிடம் கொடுங்கள். இளைஞர் சக்தி தான் பெரிய சக்தி. இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இளைஞர் சக்தி இருக்கிறது என்று. ஜாதிகள் இளைஞரை பாப்பா என்று பாரதியார் கூறினார். ஆம், இளைஞர்களாகிய எங்களிடையே ஜாதி இல்லை, சமயம் இல்லை, மதம் இல்லை, வேறுபாடு எதுவும் இல்லை. மாறாக இளைஞர்கள் என்ற ஒற்றை சொல்லால் இன்று அத்தனை இளைஞர்கள் இணைந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். டெல்லியிலேயே விவசாயிகள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். குமரியிலேயே இளைஞர்கள் மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள், ஊர்வலம் சென்றார்கள், பதாகைகளை ஏந்தி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். ஏன்? விவசாய பிரச்சனை தானே. இங்க குமரியில நாம ஏன் இளைஞர்கள் போராடணும்? ஏன்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் இளைஞர்கள். அவர்கள் விவசாய போராட்டம் என்று பார்க்கவில்லை, சமூகத்தின் போராட்டமாக பார்த்தார்கள். அந்த பிரச்சனையை நாட்டின் பிரச்சனையாக பார்த்தார்கள். எனவேதான் அவர்கள் இங்கு போராடினார்கள். இளைஞர்கள் இன்று ஊடகங்களில் மூழ்கி இருக்கின்றார்கள், அறியாமையில் அரியாசனையில் அமர்ந்திருக்கிறார்கள். வேண்டாம் இளைஞர்களே, எழுந்து வாருங்கள், சமூகத்திற்காக என்று அழைத்தால் அவர்கள் கூறுவார்கள், இப்போது இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் அல்லவா, இது போதாதா? அல்லது ஏற்கனவே பல்வேறு விதமான போராட்டங்களில் எங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றோம் அல்லவா, அது போதாதா என்று கேட்டால், போதாது தோழா, போதாது. பொங்கி எழ வேண்டும். பூ உலகை காக்கும் புரட்சி வேந்தனாய், தாய்நாட்டை காக்கும் தங்க தமிழனாய், வீதிக்கு விளக்காய் அல்ல, விளக்கிற்கு ஒளி கொடுக்கும் மின்சாரமாய், கொடிபிடிக்கும் தொண்டனாய் அல்ல, கூட்டத்தை வழிநடத்தும் தலைவனாய். சர்க்காருக்கும் தெரியும், அதை வழிநடத்தும் தலைவனுக்கும் தெரியும் வெற்றி எங்கே இருக்கிறது என்று. வெற்றி நமக்குள் இருக்கின்றது. எனவேதான் நம்மை தெரிகிறார்கள். இதை உணர்ந்து கொள், இதை அறிந்து கொள். வா தோழா, சமூகத்திற்காக மாற்றத்தின் விதையாய், விருட்சமாய் சாதனை படைக்க, சரித்தம் புரிய எழுந்து வா. வா தோழா, மாற்றுங்கள்.